அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைய நாள் ஒரு சிறந்த தினம். அதாவது ஜனவரி 12, 1863 ஆண்டு சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினம் இன்று தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இவர் பிறந்த தினம் ஏன் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது, ஏன் இவரை நம்ம போற்றி வணங்குகிறோம் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தவர்கள் முழுவதும் அறிவர். அதே போல இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இளம் வயதிலேயே துறவரம் பூண்டு ஞானியாக வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர் பற்றி சிலவற்றை இதில் நாம் காண்போம். 1863 ஆண்டு ஜனவரி 12 பிறந்த இவர் 1902 ஆண்டு ஜூலை 4 அன்று இவ்வுலகை விட்டு மறைந்தார். சுமார் 39 ஆண்டு காலமாக வாழ்ந்த இவர் இந்த நாட்டின் இளைஞர்களுக்காக பல்வேறு கட்டுரைகள், பொன்மொழிகளை விட்டு சென்றுள்ளார். அதில் சில நினைவு கூர்வோம். எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். எல்லா மதங்களும் ஒரே கடலை சென்றடையும் நதிகள். மக்கள் சேவையே மகேசன் சேவை. 100 துடிப்பான இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார். பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே, இந்த உலகை சுமைக்கும் பூமியே உன் காலடியில்தான் என்று பழமொழிகள். கோழையும் முட்டாளும் இதை விதி என்பான், ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என நினைக்காதே என்று இவருடைய பொன்மொழிகள், பழமொழிகளை நாம் மனதில் ஏற்கும் பொழுது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு துடிப்பான ஒரு புரட்சியை இவர் வகுத்தெடுத்தவர். ஆதலால் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தில் இன்று அவரைப் போல நாமும் வாழ்ந்து காட்டுவோம், அவருடைய வழியை பின்பற்றுவோம், ஆத்மகுருவாக அவரை ஏற்போம் என சபதமேற்று இந்நாளிலிருந்து நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.